இன்னும் உனக்கு என்னடி இங்க வேலை? கனவுல மிதக்குறியோ? போடின்னு சொல்றேன்ல. என்ன நந்தினி யோசிக்கிற? லோகோல இருக்கிறது பார்வதியோட கண்ணுன்னு ஆதிக்கு தெரியக்கூடாதுன்னுதான் இத்தனை நாளா மறைச்சு வச்சிருந்தோம். இப்போ ஆதிக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. அந்த கண்ணு யாரோடதுன்னு தெரியறதுக்கு முன்னாடியே ஆதி அந்த கண்ணு மேல பைத்தியமா இருந்தான். இப்போ பார்வதியோட கண்ணுதான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அகிலாக்கா கிட்டயே அவளை கூட்டிட்டு வந்து ஹானர் பண்ணணும்னு சொல்றான். இப்படியே போச்சுன்னா என்னைக்காவது ஒரு நாள் அந்த சமையல்காரி கழுத்துல தாலிய கட்டி கூட்டிட்டு வந்து அவதான் வீட்டுக்காரின்னு சொன்னாலும் சொல்லுவான். இந்த மாதிரி பெரிய இடத்துல எல்லாம் வேலைக்காரி வீட்டுக்காரி ஆகிறதும் வீட்டுக்காரி வேலைக்காரி ஆகி கண்ணீர் விடுறதும் ரொம்ப சகஜம் நந்தினி. இனிமே இந்த பார்வதியை விட்டு வச்சிருந்தா நமக்கு தான் ஆபத்து. கூடிய சீக்கிரமே அவளுக்கு ஒரு முடிவு கட்டணும். முழு எபிசோடையும் Zee5 காணுங்கள். எல்லாம் நம்ம ஆதிய பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேங்க. ஆதிய பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? என்ன சொல்ற அகிலா? ஆதி விஷயத்துல என்னால ஒரு முடிவுக்கே வர முடியலங்க. முடிவுக்கே வர முடியலையா? அப்படி என்ன குழப்பம் உனக்கு? லோகோல இருக்கிற கண்ணு பார்வதியோட கண்ணுதான்னு தெரிஞ்ச உடனேயே ஆதி முகத்துல இருந்த சந்தோஷத்தை கவனிச்சிங்களா? கவனிச்சேன். இதுக்கு முன்னாடி ஆதி முகத்துல நான் அப்படி ஒரு சந்தோஷத்தை பார்த்ததே இல்ல. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? ஆதி முகத்துல தெரிஞ்ச அந்த சந்தோஷம் தாங்க இப்ப என் மனசுல பல பல கேள்விகளை உருவாக்கி இருக்கு. ஆதியோட சந்தோஷத்துக்கும் உன் குழப்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு ஒன்னும் புரியல. லோகோ கண்ணு மேல ஆதி எவ்வளவு இன்வால்வ்டா இருக்கான்னு வனஜாவும் நந்தினியும் சொன்னதை கேட்டீங்கல்ல? கேட்டேன். அந்த லோகோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போ நீ நானும் கூட தான் சந்தோஷப்பட்டோம், எக்ஸைட் ஆனோம். கரெக்ட். ஆனா அதுக்கப்புறம் நாம அதை நம்ம கம்பெனி லோகோவா மட்டும்தான் பார்த்தோம். ஆனா ஆதி அந்த லோகோல இருக்கிற கண்களோட சென்டிமெண்டலா எப்படியோ அட்டாச் ஆயிருக்கான். இப்ப அது பார்வதியோட கண்கள்னு தெரிஞ்சதும் அவன் சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. இதெல்லாம் எதுல போய் முடியும்னு எனக்கு கவலையா இருக்கு, குழப்பமா இருக்கு. அகிலா, எந்த ஒரு சிக்கலான விஷயத்துக்கும் தெளிவா தீர்க்கமா அதிரடியா முடிவெடுக்கிற நீ இந்த விஷயத்துல ஏன் இப்படி கன்ஃபியூஸ் ஆறன்னு எனக்கு தெரியல. ஆபீஸ் விஷயம்னா நான் எதை பத்தியும் கவலைப்படாம அதிரடியா ஒரு முடிவை எடுப்பேன். ஆனா இது குடும்ப விஷயங்க, என் பையன் விஷயம், ஆதி சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரியா என்னால ஒரு முடிவுக்கு வர முடியல. ஒரு தாயா ஒரு முடிவையும் எடுக்க முடியாம நான் தடுமாறிக்கிட்டு இருக்கேன். அகிலா, ஆதி பார்வதியோட கண்ணுக்கு, அதாவது லோகோவோட கண்ணுக்கு ரசிகனா இருக்கான், அவ்வளவுதான். அவங்கிட்ட ஏதாவது கேட்டு உன் குழப்பத்தை அவன் மேல திரிச்சு அவனை பார்வதியோட காதலனா மாத்திராத. ஆமா அகிலா, நீ மனச போட்டு குழப்பிக்காம நிம்மதியாரு. ஜஸ்ட் ரிலாக்ஸ். ஆதி வந்துட்டான்னு என் ஃப்ரெண்டு கமிஷனர் கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். ஹலோ, ஆமா கணேசா, நான் கூட இத்தனை நாளா அது வேற யாரோ ஒரு பொண்ணோட கண்ணுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு அது என்னோட கண்ணுன்னு தெரியும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கு கூட ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. காலைல ஸ்கூலுக்கு போனதும் முதல் வேலையா இதை எல்லார்கிட்டயும் சொல்லணும்க்கா. லோகோல இருக்கிற கண்ணு என்னோடதுன்னு தெரிஞ்சதும் பெரியய்யா எவ்வளவு சந்தோஷப்பட்டார் தெரியுமா? பெரியய்யா முகத்துல அப்படி ஒரு சந்தோஷத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல.
என்னாச்சுப்பா? லோகோ டிசைன்ல இருக்கிற கண்ணு உன்னோடதான்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்மா. ஆனா அதே நேரத்துல மனசுக்குள்ள இன்னொரு பக்கம் பயமாவும் குழப்பமாவும் இருக்கு பார்வதி. என்னப்பா சொல்றீங்க? உன்னால குடும்பத்துல ஏதாவது குழப்பம் வந்துருமோன்னு நினைச்சு அகிலாம்மா ஏற்கனவே கவலையிலையும் கலக்கத்திலையும் இருக்காங்க. ஆனா இப்ப நடக்கிறதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த பயம் வருதுமா. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அம்மா பயந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது பார்வதி. எனக்கு வேற என்ன சொல்றதுனே தெரியல பார்வதி. அப்பா என்னக்கா சொல்லிட்டு போறாரு? ஒன்னும் இல்ல. நீ ஹோம்வொர்க் பண்ண ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் நோட்டு வாங்கணும்னு சொன்னல. ஆமாக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. சரிக்கா. ம். அம்மா, பெரியய்யா என் மனசுக்குள்ள இருந்தாலும் நான் அவரை விட்டு விலகி இருக்கணும் தான் நினைக்கிறேன். அப்படிதான் இருக்க. ஆனா விதி ஏதோ ஒரு வகையில என்ன அவரோட நெருக்கமாக்கிட்டே போகுது. அத நினைக்கும் போது என் மனசுக்குள்ள ரொம்ப பயமா இருக்குமா. அகிலா அம்மாவும் அப்பாவும் பயப்படுற மாதிரி என்னால அவங்க குடும்பத்துல எந்த குழப்பமும் வந்துடக்கூடாது. அகிலா அம்மா கிட்ட நான் எப்பவும் நல்ல பேர் தான் எடுக்கணும். ஏய், உன் மனசுல நீ என்னடி நினைச்சிட்டு இருக்க? உனக்கு என்ன இந்த வீட்டு எஜமானி நினைப்பா? நீ இந்த வீட்டுக்கு வேலைக்காரி. அத முதல்ல ஞாபகத்துல வச்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோ. அவங்க எல்லாம் அக்காவை பார்க்க வந்திருக்காங்க. என்னமோ உன்னை பார்க்க வந்த மாதிரி அவங்க கிட்ட நல்லா விசாரிச்சிட்டு இருக்க. உன்னெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். இல்லனா இப்படிதான் தலைமையில ஏறி உட்காருவேன். போடி உள்ள. போடின்னு சொல்றல்ல. அம்மா வந்துட்டாங்க. வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம் வாங்க. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? உங்க தயவுல எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. ஆதி அருணோட கல்யாணத்துக்கு மொத்த ஊரும் வரணும். எல்லார்கிட்டயும் நீங்களே போய் சொல்லிடுங்க. கண்டிப்பா சொல்லிடுறேம்மா. அம்மா, இவங்கதான் உங்க மருமகளுங்களா? ஆமா, இதுதான் நந்தினி குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸோட சேர்மன் ராஜசேகரோட ஒரே பொண்ணு நந்தினி ராஜசேகர், என் மூத்த மருமக. வணக்கம். வணக்கம்மா. அது என் சின்ன மருமக ஐஸ்வர்யா எக்ஸ்போர்ட்ஸ். அவங்க தான் ஐஸ்வர்யா எக்ஸ்போர்ட்ஸோட எம்டி, மிஸ் ஐஸ்வர்யா சங்கர். வணக்கம்மா. வணக்கம்மா. ரெண்டு பேருமே மகாலட்சுமி மாதிரி இருக்காங்கம்மா. முழு எபிசோடையும் Zee5 இல் காணுங்கள்.